வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சத்தான தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நம்ம ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம இட்லி அரிசி ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசி நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். எந்த டம்ளரில் இட்லி அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் துவரம்பருப்பையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ அரை டம்ளர் துவரம்பருப்பும் இந்த இட்லி அரிசியோடு சேர்த்து இது நல்லா நம்ம இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த இட்லி அரிசியும் துவரம்பருப்பும் சேர்ந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதே நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். பச்சரிசியும் துவரம்பருப்பும் சேர்ந்து செய்யும்போது நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி துவரம்பருப்பு 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம மிக்சியில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 சிவப்பு மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட நம்ம 10 பீஸு தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா அரைப்படணும், அதுக்காக தான். இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக இது மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பருப்பு, அரிசி இதையும் இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள், பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி பதம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தோசை சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் சூடாகட்டும். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியிலையா நம்ம தோசை மாவை ஊற்றணும். இப்போ மாவு ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஏன்னா இது சீக்கிரமாக இந்த தோசை ரெடி ஆயிரும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடுக்கு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக தெரியுதில்ல. இந்த ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த தோசை ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக நம்ம இட்லி பொடியும் வச்சுக்கலாம். இல்லைனா ஊறுகாய், இல்லைனா ஏதான ஒரு சட்னி கூட இதுக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம சேனலில் இருக்க மற்ற தோசை ரெசிபீஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது முடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.